ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது கடும் தாக்குதல் தொடங்கின. அதில் ஈரான் உச்சத் தலைவராக இருந்த 86 வயதான அயத்துல்லா அலி கமேனி, அவரது குடும்பத்தினர், ராணுவ உயரதிகாரிகள் பலர் கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரானின் புதிய உச்சத் தலைவராக கமேனியின் மகன் 56 வயதான மொஜ்தபா கமேனி கடந்த 8ஆம் தேதி பொறுப்பேற்றார். அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதேபோன்ற ஒரு வான்வழி தாக்குதலில் புதிய உச்சத் தலைவர் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர் கோமா நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இதுகுறித்து பிரிட்டனில் இருந்து வெளியாகும் தி சன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: அமெரிக்கா இஸ்ரேல் படைகளின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்சத் தலைவர் மொஜ்தபா கமேனி 1 அல்லது 2 கால்களையும் இழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அவரது வயிறு மற்றும் கல்லீரலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள சினா பல்கலை மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஈரான் சுகாதார அமைச்சரும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணருமான முகமது ரேசா ஜவர்காந்தி மொஜ்தபாவுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார் என தி சன் நாளிதழ் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மொஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாக சைப்ரஸ் நாட்டுக்கான ஈரானிய தூதர் அலிரேசா சலாரியனும் ஏற்கனவே கூறியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய உச்சத் தலைவர் கோமா நிலையில் இருப்பதாக தி சன் நாளிதழ் வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தியால் ஈரான் மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய உச்சத் தலைவரை தேர்வு செய்யும் போது ஈரான் தங்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் அதை கேட்காமல் ஈரான் நாட்டின் நிபுணர்கள் சபை மொஜ்தபாவை புதிய உச்சத் தலைவராக தேர்வு செய்து அறிவித்தது. அதுகுறித்து டிரம்ப் அதிருப்தியும் வெளிப்படுத்தியிருந்தார். அமெரிக்காவை கலந்து ஆலோசிக்காமல் உச்சத் தலைவரை நியமித்துள்ளனர். புதிய உச்சத் தலைவர் அமைதியாக வாழ முடியாது என டிரம்ப் நேரடியாக எச்சரித்திருந்தார்.